வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சவுதி அரேபியோ சிபிடி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெல்டிங்லேயும் எடிட்லேயும் என்ன மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஆன் அன் ஓப்பன் சைட் சீரியஸ் porosity இன் SMEW வெல்டிங். ஸோ அது வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து porosity வந்து வருது ஓப்பன் சைட்டில், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த உங்களோட அட்டென்ஷனுக்கு வந்து வெல்டர் வந்து கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் என்ன என்ன வந்து செக் பண்ணுவீங்க? ஸோ எதனால் இந்த porosity வருது அப்படின்னு வந்து செக் பண்ணுவீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எலக்ட்ரோட் டைப்பை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்களா, இல்லை பவர் பிளான்ட் டைப்பு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோட் ஸ்டோரேஜ், டே டெம்பரேச்சர். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ எதை வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்கன்னா, எலக்ட்ரோட் ஸ்டோரேஜ், எப்படி வந்து எலக்ட்ரோடை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஸோ மாய்ஸ்சர் இந்த இடத்துல இருக்கா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து இந்த எலக்ட்ரோட் ஸ்டோரேஜ், சரிங்களா? எலக்ட்ரோட் ஸ்டோரேஜ்னால தான் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு porosity வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? சரியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மாய்ஸ்சர் இந்த எலக்ட்ரோடில் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு porosity வந்து வரலாம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணணும், சரிங்களா? ஏதாச்சும் ஒரு porosity வந்துச்சுன்னா, சரிங்களா, அதிகமாக வந்துச்சு அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் மெட்டல் காம்போசிஷன் இம்ப்ரூவ்ஸ் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு மெட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் ஆகி தான் வந்து மெட்டல் வந்து இருக்கும். ஸோ கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட்? கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரோமியம் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ குரோமியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கார்பன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு சிலிக்கான், மேங்கனீஸ் இது வந்து டீஆக்சிடைசராக வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? குரோமியம் தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, டூரிங் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோட் வாட் இஸ் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு செக். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரோடை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவீங்க? கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோட ஒரு லென்த்தை செக் பண்ணுவீங்களா, AWS மார்க் செக் பண்ணுவீங்களா, எலக்ட்ரோட் கலரா, இல்லை எலக்ட்ரோ வெயிட்டா? ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AWS மார்க். ஸோ AWS மார்க்னால் என்ன? லைக் இப்போ எலக்ட்ரோட் இருக்குன்னா E6010. ஸோ என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோ ஸ்பெசிஃபை பண்ணிப்பாங்களா, அதுதான் வந்து ஃபஸ்ட் பார்க்கணும். என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோ அதை வச்சு தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம், சரிங்களா? E6010, E6013, E7018, சரிங்களா? இது வந்து AWS மார்க், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் பெர்மிட்டட் சைஸ் ஆஃப் த லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஃபார் ஆல் பொசிஷன் எக்ஸப்ட் 1G அண்ட் 1F, சரிங்களா? இப்போ லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போது எக்ஸப்ட் 1G அண்ட் 1F இந்த பொசிஷனை தவிர மற்ற எல்லா பொசிஷன்லேயும் எவ்வளோ மேக்ஸிமம் அந்த எலக்ட்ரோட் சைஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4M. இதுவே 1G அண்ட் 1F இதில் வந்து லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த பொசிஷனில் அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா பெர்மிட்டட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5M. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து SAS W12 அண்ட் 13 ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ன பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேரா 10.1 அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1G 1F பொசிஷனுக்கு 5M மேக்ஸிமம் எலக்ட்ரோ சைஸ் வந்து அலௌடு. இதை தவிர மற்ற பொசிஷனில் ஃபார் ஆல் அதர் பொசிஷன் 4M வந்து அலௌடு லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோ, ஓகேங்களா? அடுத்து வந்து விச் வெல்டிங் பொசிஷன் ஹேஸ் அ
மேக்ஸிமம் ஹீட் இன்புட். இதில் வந்து 4 பொசிஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட் இன்புட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா, ஹரிசாண்டலா, வெர்டிக்கல் அப்பா, வெர்டிக்கல் டவுன். ஸோ வெர்டிக்கல் அப்பு தான் வந்து கரெக்டாக ஆன்சர். சரிங்களா? இப்போது மேலேருந்து கீழே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். அதுவே கீழேருந்து மேலே போகும்போது ஸ்லோவாக தான் போக முடியும். இப்படி ஸ்லோவாக தான் நம்ம வந்து வெல்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்லோவாக வெல்ட் பண்ணும்போது ஹீட் இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே வந்து ஃப்ளாட் பொசிஷன், ஹரிசாண்டல் பொசிஷனில் அந்த அளவுக்கு ஹீட் இன்புட் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் அப்போ தான் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹீட் இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கேபிலரி ஆக்ஷன் இஸ் ரிலேட்டட் டு விச் என்டிட்டி மெத்தட். ஸோ கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம பென்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இங்க் வந்து பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த கேபிலரி ஆக்ஷன். டு கேபிலரி ஆக்ஷனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இங்க் வந்து கீழே வந்து பேப்பரில் படுது எழுதும்போது. ஸோ ஸோ அதை ரிலேட் பண்ணி இந்த என்டிட்டி மெத்தட் வந்து எந்த என்டிட்டி மெத்தட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங்கா, இல்லை அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கா, இல்லை மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கா, இல்லை பெயிண்டட் டெஸ்டிங்கானா பெயிண்டட் டெஸ்டிங். ஸோ இந்த பெயிண்டட் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்டன்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ்லையும் உள்ளே வந்து ஊடுருவும். ஸோ அது கேபிலரி ஆக்ஷன் மூலியமாக தான் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ பெயிண்டன்ட் டெஸ்டிங் தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது பிளேட் ரோலிங் வந்து பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு லேமினேஷன் வந்து ஏற்படுது. ஸோ இந்த லேமினேஷனை பிஃபோர் வெல்டிங் இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ எந்த என்டிட்டி மெத்தட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்? விஷுவல் இன்ஸ்பெக்ஷனா, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கா, அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கா, டை பெயிண்டட் டெஸ்டிங்கானா அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் தான். ஸோ அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் தான் வந்து ரொம்ப சூட்டபுள் மெத்தட் டு பிரேக் த லேமினேஷன் ஆன் த பிளேட். அதுதான் அந்த ஆன்சர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் destructive testing indicates toughness of the well metal, parent metal or HIZ. எந்த destructive test method வந்து டஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது? இன் வெல் மெட்டல், பேரண்ட் மெட்டல் அண்ட் HIZ. பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டென்சைலா, பெண்டா, ஹார்னஸா, இல்லை சார்பி வீனாச் டெஸ்ட். டென்சைல் டெஸ்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. பென் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ், டக்டிலிட்டி எப்படி இருக்குது, சரிங்களா, அது போக உள்ள ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் பென் டெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம், லைக் ஃபியூசன் இஷ்யூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹார்னஸ் டெஸ்ட் வந்து ஹார்னஸை செக் பண்ணுறதுக்கு. பட் சார்பி வீனாச் டெஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டஃப்னஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட். இந்த டஃப்னஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த மெட்டீரியல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது அது உடையிறதுக்கு முன்னாடி, அது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி, அதான் வந்து டஃப்னஸ். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்பி வீனாச் டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் வெல்ட் டிஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர் அஸ் அ ரிஜெக்டபிள் டிஃபெக்ட். ஸோ கீழே வந்து 4 டிஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எந்த டிஃபெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம், இது வந்துச்சுன்னா ரிஜெக்டட் தான். தெர் இஸ் நோ எனி க்ரைட்டீரியா. எந்த மாதிரி டிஃபெக்ட், என்ன டிஃபெக்ட்? கிராக்கா, அண்டர்கட்டா, லேக் ஆஃப் பெனிட்ரேஷனா, லேக் ஆஃப் ஃபியூஷன். ஸோ அண்டர்கட்டுக்கு க்ரைட்டீரியா இருக்குது, லேக் ஆஃப் பெனிட்ரேஷனுக்கும் க்ரைட்டீரியா இருக்குது, லேக் ஆஃப் ஃபியூஷனுக்கும் க்ரைட்டீரியா இருக்குது. பட் கிராக் வந்தாலே அது ரிஜெக்ஷன். எந்த ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து க்ரைட்டீரியா வந்து கொடுக்கல. கிராக் இருந்தாலே அது வந்து ரிஜெக்ஷன். ஏன்னா கிராக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்க 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 அந்த கிராக்கோட லென்த் வந்து ப்ராபகேட் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து கிராக்கை வந்து இருந்துச்சுன்னா ரிஜெக்டபிள் தான். சரிங்களா? கண்ணை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து வெல்டர் வந்து வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வெல்டருடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் தேர் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா இஸ் as per which ஸ்டாண்டர்ட்? செக்ஷன் 8, சரிங்களா, செக்ஷன் 9, APA 650,
AWS D1.1 எந்த ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ண வெல்டர் குவாலிஃபிகேஷன் இந்த க்ரைட்டீரியா அக்செப்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ASME செக்ஷன் 9 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் API 620 ஸோ டிசைன் ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ செக்ஷன் 8 வந்து ப்ரெஷர் வெசல் ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் வெசல். ஸோ API 650 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேங்க் அண்ட் AWS D1.1 ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வெல்டிங் ஓகேங்களா, வெல்டர் அந்த வெல்டிங் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகேங்களா புரிஞ்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 6 இன்ச் பைப் வந்து வெல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டியும் வந்து முடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டை தான் வந்து ஆர்டி பண்ணியிருக்காங்களா, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிலிமை தான் வந்து பார்க்கணும். ஃபிலிமில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ பைப் சைஸு, ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு ஓகேங்களா, ஐக்யூஐ டைப்பு சரிங்களா, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பைப்பில் வந்து இந்த மார்க்கிங், அதோட மார்க்கிங் அது எல்லாமே வந்து ஃபிலிமில் தான் இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணும்போதே ஸோ அந்த பர்டிகுலர் ஜாயின் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா புரிஞ்சா. ஸோ ஆப்ஷன் வந்து A and B. அடுத்து பார்த்தீங்கன்னா STRA ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த த்ரோ திக்னஸ் சரிங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து செக் பண்ணுறதுக்காக சரிங்களா. இந்த திக்னஸ் ஏரியாவில் டென்சைல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து இசட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணுறத வந்து இந்த ஸ்ட்ரா டெஸ்ட், ஷார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிடக்ஷன் ஏரியா ஓகேங்களா. ஸோ அதான் வந்து STRA ஓகேங்களா. உங்களுக்கு வந்து த்ரோ திக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து செக் பண்ணுறக்கூடிய டெஸ்ட்டு தான் வந்து இந்த ஸ்ட்ரா டெஸ்ட். ஸோ ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து ஒய் டு வி பெர்ஃபார்ம் ப்ரீ ஹீட்டிங் பிஃபோர் வெல்டிங், வெல்டிங்க்கு முன்னாடி ஏன் நம்ம வந்து ப்ரீ ஹீட்டு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதோடைய பர்பஸ் என்ன. உங்களுக்கு வந்து கூலிங் ரேட்டை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ உடனே வந்து வெல் வந்து கூல் ஆகாது ஓகேங்களா. அடுத்து வந்து உங்களுடைய வெல்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், இந்த கிராக்கு, ஹைட்ரஜன் கிராக்கிங் ஸோ இந்த மாதிரி வராமல் வந்து தடுப்பு, நல்லா உங்களுக்கு வந்து வெல்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் சரிங்களா. அதான் வந்து டு இம்ப்ரூவ் த வெல்டபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் A and B. அடுத்து பார்த்தீங்கன்னா விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் வென் கம்பேரிங் நிக்கல் வெல்டிங் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கார்பன் ஸ்டீல். இப்போ வந்து ஒரு நிக்கல் வெல்டிங் வந்து பண்ணுறீங்க, அப்படி பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல் இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் சரிங்களா. இப்போ வெல்டிங் பண்ணும்போது அது எக்ஸ்பான்ஷன் ஆகும், கான்ட்ராக்ஷன் வந்து ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் சரிங்களா. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து முக்கியம், அதான் அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் வெல்டபிலிட்டி, எப்படி வெல்டிங் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் ஆகும்போதும் அதிகமாக கான்ட்ராக்ட் ஆகும். பட் நிக்கலில் இது வந்து மீடியம் ஓகேவா. இட் வில் பி இன் பிட்வீன் கார்பன் ஸ்டீல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கார்பன் ஸ்டீல் வந்து லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ நிக்கல் வந்து மீடியம். வெல்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டபிலிட்டி நல்லாயிருக்கும். நிக்கல் வெல்டிங் அது பார்த்தீங்கன்னா வெல்டபிலிட்டி நல்லாயிருக்கும், பட் லிட்டில் வி ஹாவ் டு டேக் கேர் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ கார்பன் ஸ்டீல் வந்து லோ வெல்டபிலிட்டி, இதை என்ன கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் A and B தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மார்டன் சைட், மார்டன் சைட்னா என்ன. ஸோ இந்த அஸ்டனைட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ளக்கூடிய
மெட்டீரியல். அதை நம்ம வந்து சடனாக வந்து கூல் பண்ணும்போது, ஓகேங்களா, ஃபாஸ்ட் கூலிங் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த மார்டன்சைட் ஸ்ட்ரக்சர். இதுவே வந்து ஸ்லோவாக கூல் பண்ணும்போது பிஎல்ஐ ஸ்ட்ரக்சர் வந்து வரும். சரிங்களா, இதுவே மீடியமாக கூல் பண்ணும்போது பைனைட் ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஸோ இதில் வந்து இது அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, அஸ்டனைட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஹைலி ஸ்ட்ரெயின்ட் பாடி சென்டர் டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் பை கொஞ்சிங். கொஞ்சிங்னா ஃபாஸ்ட் கூலிங். சரிங்களா, அஸ்டனைட் வந்து ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹைலி ஸ்ட்ரெயின்ட் பாடி சென்டர் டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். ஸோ அதுதான் வந்து மார்டன்சைட். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன் SMAW வெல்டிங் when workpiece is positive and electrode is negative, what polarity is being used? ஸோ ஒர்க் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவ். ஸோ பொலாரிட்டி என்ன? ஸோ ரிவர்ஸ் பொலாரிட்டியா, ஸ்டேட் பொலாரிட்டியா, ஆல்டர்னேட் கரண்டா, பல்ஸ் டிசி. ஸோ எலக்ட்ரோட் நெகட்டிவ்னா டிசிஎன், ஸ்டேட் பொலாரிட்டி. ஓகேங்களா, அதான் ஆன்சர். வாட் இஸ் த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா ரெஃபரன்ஸ் ஃபார் பேட்டன்ட் டெஸ்டிங்? ஸோ கீழே வந்து 4 ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து பேட்டன்ட் டெஸ்டிங்க்கு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5ஆ, செக்ஷன் 9ஆ, ASME செக்ஷன் 8, அப்பெண்டிக்ஸ் 8ஆ, APA 1104. ஸோ செக்ஷன் 5 வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும், ஸோ எப்படி வந்து டெஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கு அடுத்து வந்து ASME செக்ஷனை வந்து வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. APA 1104 பைப்பிங், லைக் பைப் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்ட் பண்ணுறோம்ல, ஸோ அது ரிலேட்டட் எப்படி குவாலிஃபை பண்ணுறது, WPS, அதுக்கப்புறம் வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ASME செக்ஷன் 8 இருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கோட். ஸோ அதில் வந்து அப்பெண்டிக்ஸ் 8ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டன்ட் டெஸ்டிங்கோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா என்னன்னா, which standard specifies the 20% hoop stress criteria for weld acceptance? hoop stressனா என்ன அப்படின்னா, இந்த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த பைப்பில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதான் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து 20% ஹூப் ஸ்ட்ரெஸ் க்ரைட்டீரியா அந்த இது வருதோ, ஸோ வெல்ட் அக்செப்டன்ஸ், சரிங்களா, எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 4 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டாண்டர்ட் வந்து APA 1104. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ASME B 31.8 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேராகிராஃப் 821.3ல். சரிங்களா, எப்போல்லாம் வந்து 20% ஹூப் ஸ்ட்ரெஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அப்போ வெல்ட் அக்செப்டன்ஸுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.